சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மாப்ள புரிஞ்சிக்காம இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்காரு. டென்ஷன் ஆகாதடா. அந்த பசங்க எப்படி வேலை பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீங்களாம் வேலையை பாருங்க. ஆனந்தி, சொல்லுங்க அன்பு. அரவிந்த் சார் இங்க வந்திருக்கிறதுனால பேக்கிங் இங்க பண்ண வேண்டாம், மெயின் கோடவுன்லயே பண்ணிக்கலாம். அதனால அயனிங் முடிஞ்சு துணியெல்லாம் ட்ரேல அடுக்கி வைக்கிற வரைக்கும் அந்த பசங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதாவது டவுட் கேட்டா சொல்லிக் கொடுங்க, தப்பு எதுவும் நடக்காம பாத்துக்கோங்க. சரி. ஆனா இந்த அதெல்லாம் முத்து கொடுப்பா, நீங்க போங்க போங்க. அன்பண்ணா, புதுசா வந்திருக்க பசங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சரியா வேலை பாக்குற மாதிரி தோணல. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ வேலையை பாரு. நீ இதை எடுத்துட்டு போட. வாங்க. பன்னீர். சொல்லுங்க ஆனந்தி. இவங்க அயனிங்க்கு ஒத்தாசையா இருக்க வந்திருக்காங்க. 4 பேரா? ஆனந்தி, இங்க இருக்கிறதே எவ்வளவு துணிதான். சம்பந்தானனுக்கே கொஞ்சமா தான் அயன் பண்ண கொடுத்துருக்கேன். வேகமா தேய்ச்சா துணி முடிஞ்சு சும்மா நிக்கணுமேன்னு பொறுமையா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன பன்னீர் சொல்ற? உனக்கு வேலையே வரலையா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? நீ ஏன் இங்க பாரு. அரவிந்த் சார் வேற சீக்கிரம் பெரிய குடோனுக்கு போர்ட்டல்ல அனுப்ப சொன்னாரு. இப்ப எப்படி அனுப்புறது? சரி, நீங்களாம் இங்கிட்டே இருங்க, நான் வாரேன். சரி. அன்பு. என்ன ஆனந்தி, அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்துட்டீங்களா? அவங்களுக்கு வேலையா? பன்னீருக்கும் சம்மந்தாண்டனுக்குமே வேலை இல்லையா? பொறுமையா செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல அவங்க 4 பேருக்கும் எங்கிட்ட வேலை கொடுக்கறது? என்ன சொல்றீங்க? சுத்தமா அங்க வேலையே இல்லையா, எல்லாத்தையும் தேய்ச்சி முடிக்க போறாங்க. முத்து, ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் என்ன? நம்ம நினைச்ச அளவுக்கு வேகமா போகுதா? நாம நினைச்சு பார்த்ததை விட கொஞ்சம் ஸ்லோவா தானே போயிட்டு இருக்கு. அதை எப்படா சொல்ற? 2 மணி நேரம் ப்ரொடக்ஷன் முடிஞ்சதா சொல்வியா? போக போக பிக்கப் ஆயிடும் நினைச்ச மாப்ள. போடாங்க. ஏன் எல்லாரும் வேலையை ஸ்லோவா பண்றீங்க? கொஞ்சம் வேகமா செய்யுங்க. டேய், வேலை எல்லாம் வேகமா தானே நடக்குது. அப்புறம் ஏன்டா ப்ரொடக்ஷன் ஷார்டேஜ் ஆகுது? டேய், ரேவதி நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாடா. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம், அவ வரல. அவ உட்கார மிஷின் வர காலியா தானே இருக்கு. ஒரு ஆளோட ப்ரொடக்ஷன் ஷார்டேஜ் அங்கேயே வந்துருச்சேடா. செக்ஷன் 2ல வேற ராணியக்காவும் இந்திராக்காவும் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்காங்க. என்னடா உளர்ற? இன்னைக்கு கட்டாயம் எல்லாரும் வேலைக்கு வரணும் தெளிவா சொல்லியிருந்தேன்ல. இன்னைக்கு முக்கியமான நாள்னு தெரிஞ்சும் எதுக்கு லீவ் போட்டாங்க? அது ஏதோ அவசரமா கருணாகரன் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அந்த ஆள் எதை பத்தி யோசிக்காம லீவ் கொடுத்திருக்காரு. நம்மள கவுக்கிறதுக்கு தான் அந்த ஆள் இந்த வேலையை செஞ்சிருக்காண்டா. மேன் பவர்ல இப்ப 3 பேர் ஷார்டேஜ்ரா. அப்ப ப்ரொடக்ஷனும் கம்மியா தானே ஆகும். இங்க பாரு முத்து, ஷார்டேஜே ஆக கூடாது. இருக்கிறவங்களெல்லாம் வச்சு எப்படியாவது மேட்ச் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா பேர் கெட்டுடும்டா. அதுக்கு வெளியில இருந்து யாரையாவது கூட்டு வந்து தான் மிஷின்ல உட்கார வைக்கணும். அப்படியே உட்கார்ந்தாலும் நம்மளோட சேர்ந்து வரப்போறவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எப்படா சொல்ல முடியும்? ஆனந்தி, நீங்க தப்பீங்கல்ல? உங்களை தாங்க கேக்குறேன், தப்பீங்கல்ல? இல்ல, அது வந்து ஏங்க, நீங்க டெய்லர் ஆகணுங்கிறதுக்கு தானே ஊர்ல இருந்து இங்க கிளம்பி வந்தீங்க. சொல்லுங்க ஆனந்தி, நீங்க டெய்லர் தானே? ஆமா.
ஆனந்தி, ரேவதியோட மிஷின்ல உட்காந்து நீங்க தைங்க. என்னைய மெஷின்ல உட்கார வச்சா நல்லபடியா வேலை நடக்கும் தானே என்னைய உட்கார சொன்னீங்க. ஆனா இப்ப நான் உட்காரதுனால இந்த வேலை நிக்கும்னா நான் உட்காரல. இல்ல ஆனந்தி, நான் சொல்றேன். இல்ல அன்பு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஆனந்தி, அன்பு எடுத்த முடிவு கரெக்ட். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இன்னைக்கு உன்னை மிஷின்ல உட்கார வைக்காம நாங்க யாரும் விட மாட்டோம். நீ எதுக்கும் பயப்படாத, உட்காரு. நீ போய் மிஷின்ல உட்காரு. பயப்படாத ஆனந்தி. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவர் தடுக்கிறதுனால என் திறமை வெளியே தெரியாமலேயே போயிடும்னு இவர் நம்புறாரு. ஆனா நான் நம்பல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியா வரும்போது என் திறமை வெளியே தெரியும். அது இவர்னு இல்ல, யாராலையும் தடுக்க முடியாது. திறமைசாலிகளுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சில சமயம் அது தள்ளி கூட போலாம். ஆனா திறமைக்கான அங்கீகாரம் நிச்சயம் ஒரு நாள் கிடைக்கும். அந்த நாளுக்காக தான் நாம காத்துட்டு இருக்கணும். இந்த மெஷின்ல உட்கார கூடாதுன்னு சொல்ற இதே கருணாகரன் சார் உன்ன மாதிரி ஒரு டெய்லரை நான் என் சர்வீஸ்லயே பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப நாம இவ்ளோ கஷ்டப்படுறோம்னா அது இந்த கம்பெனிக்காகவும் மகேஷ் சாருக்காகவும் தான். அவருக்காக இந்த வேலைய நல்லபடியா முடிச்சு கொடுக்கறதுதான் அவருக்கு நாம கொடுக்கிற மரியாதை. தயவு செஞ்சு எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அன்பு, நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாதே செய்வாங்க. எல்லாரும் போய் வேலையை பாருங்க. யாரா இவ? பெரிய சீஃப் டெய்லரா? ஒரு சாம்பிள் பீஸ அயன் பண்ண துப்பு இல்ல, கருக்கி எடுத்துட்டு வரா. ஆனந்தி, நான் எல்லாருக்கும் பிரியாணி அரேஞ்ச் பண்ணிருந்தேன். நீங்க சாப்பிடலையா? இல்ல, பசிக்கல. சாப்பிடணும் தோணல. நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிடல. ஏ, என்னாச்சு? உங்களால தான் ஆனந்தி. என்னாலயா? ஐயோ, நான் என்னங்க பண்ண? ஆனந்தி, இன்னைக்கு உங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் என்னால எப்படி ஆனந்தி சாப்பிட முடியும்? என்ன மன்னிச்சிருங்க ஆனந்தி. ஐயோ, என்னங்க நீங்க? இல்ல ஆனந்தி, கருணாகரன் வந்து உங்களை மிஷின்ல உட்கார விடாம சண்டை போட்ட போது நான் பெரிய குடவுன்ல இருந்தேன். அங்கிருந்து நான் வரதுக்குள்ள
எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. என்னால எதையுமே தடுக்க முடியாம போச்சு. என்ன மன்னிச்சிருங்க ஆனந்தி. என்னங்க நீங்க போய் கருணாகர சார கூட்டியாந்து என்னைய வைய சொன்ன மாதிரி மன்னிப்பெல்லாம் கேக்குறிய? இதை விட பெரிய அவமானத்தெல்லாம் நான் பாத்துட்டேங்க. நீங்க புதுசா வந்திருக்கீல்ல, அதே உங்களுக்கு இது கொடுமையா தெரியுது. யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? சார் வேணாம், உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். வார்த்தையை பார்த்து விடுங்க. என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாம நான் கூட்டிட்டு வந்த ஆளுங்களை வெளியே அனுப்பிட்டு எனக்கே இன்ஃபார்ம் பண்ணாம நீ பேக்கிங் முடிப்ப. நான் அதை வேடிக்கை பார்த்துட்டு உனக்கு மரியாதை கொடுத்து சல்யூட் அடிக்கணுமா? என்ன சார் பெரிய ஆளுங்க? மொத்தோ அமைதியா இரு. எதுக்கிட்ட அமைதியா இருக்கணும்? உன்னை வாடா போடான்னு பேசுவாரு, பார்த்துட்டு அமைதியா இருக்கணுமா? சார், நீங்க கூட்டு வந்த ஆளுங்க கம்பெனில லேடிஸ் வேலை பார்க்குற இடத்துல குடிச்சிட்டு வேலை பார்த்தானுங்க சார். அவனுங்களை நம்பி எப்படி சார் பேக்கிங்ல விட சொல்றீங்க? யாருன்னே தெரியாத குடிகார பசங்களை நம்பி பேக்கிங் பண்ண சொல்லுவீங்க. இத்தனை வருஷமா இந்த கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க செஞ்ச பேக்கிங்ல நம்பிக்கை இல்லைன்றீங்க. ஏய், என்ன நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு நான் கூப்பிட்டு வந்த ஆளுங்க மேல பழிய போடுறீங்களா? எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்க அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. இல்ல சார், முத்தண்ணே சொல்றதே நெசம். அவங்க குடிச்சத நானே பார்த்தேன். யார் பார்த்தாலும் சரி, அத நான் அவங்கள விசாரிச்சு ஒரு முடிவு பண்ணிக்கிறேன். இப்ப இந்த பாக்ஸ் எல்லாம் பெரிய குடோனுக்கு வந்தாகணும். சாரி சார், டைம் இல்ல. குவாலிட்டி செக் எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் சரியா தான் இருக்கு. ஷிப்பிங்க்கு இப்ப அனுப்பி ஆகணும். ஏய் அன்பு, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன விட்ட ஓவரா பேசிட்டே இருக்க? இந்த பார், நீ வெறும் சூப்பர்வைசர் தான். நான் இந்த கம்பெனியோட சிஇஓ. எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? மரியாதையா இந்த பாக்ஸ் எல்லாம் பெரிய குடோனுக்கு அனுப்பி வை. சாரி சார், என்னால முடியாது. டேய், என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்னடா அவ்வளவு திமிரு? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னடா நான் சொன்னா நீ செய்யணும். என்ன சார் மேலெல்லாம் கை வைக்கிறீங்க? சார், சட்டையில இருந்து கையிடுங்க சார். இப்ப எதுக்கு சார் அன்பு சட்டை மேல கை வைக்கிறீங்க? கையெடுங்க சார். சார் கையெடுங்க. சார் கையெடுங்க சார். என்னடா எல்லாரும் உன் பின்னாடி இருக்காங்கன்ற தைரியத்துல பேசுறியா? மிரட்டுறியா? கை எடுக்கலனா என்னடா பண்ணுவ? கையை எடுங்க சார். முடியாதுடா. கையை எடுங்க சார். ஏய், கையெடு அரவிந்த். அதுக்குள்ள மகேஷ் எப்படி அரியலூர் போயிட்டு வந்தான்? கையெடுன்னு சொன்ன.
என்ன நடக்குதுங்க? இந்த கம்பெனிக்காக நீங்க எல்லாரும் சண்டேன்னு கூட பார்க்காம வேலை பாக்குறீங்க. உங்க கூட நான் இருக்கணும்னு ரேவதி மேரேஜ் அட்டென்ட் பண்ணிட்டு வேக வேகமா கார் ஓட்டிட்டு வந்தா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? மகேஷ், நான் இந்த ஆர்டரை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும். சார், ரேவதி கல்யாணம் எப்படி சார் நடந்துச்சு? சிம்பிளா நடந்தாலும் நிறைவா இருந்துச்சு. எங்க எல்லாரையும் கேட்டாளா சார்? எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணலாம். அப்புறம் நான் விஷயத்தை எடுத்து சொன்னதும் அவ புரிஞ்சுக்கிட்டா. நீங்க கொடுத்தீங்களே ஒரு அமௌண்ட், அதுக்கு பேர் என்ன? மொய். அந்த மொய்யை கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டா. ரேவதி திரும்ப வந்ததும் ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்துடலாம். நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த ஆர்டர் டைம்க்கு முடிச்சு கொடுத்து கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சோ உங்க எல்லாருக்கும் இந்த ஆர்டர்ஸ்க்காக நான் இன்சென்டிவ் கொடுக்க போறேன். இதுக்கு கிளாப் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. கம்பெனிக்காக நீங்க எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதுக்கான ரெஸ்பெக்ட நான் திருப்பி செய்யணும்ல. ஆனந்தி, ரேவதி உன்னை ரொம்ப கேட்டா. உன்னையும் தான் அன்பு. சரி, இப்ப எல்லாரும் கிளம்புங்க. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. வரேன். பாய் ஆனந்தி. டேய் பன்னீரே, வாடா இங்க. இந்த வரேன். தூக்குடா அன்பே. எதுக்குடா? பின்ன எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்க மாப்ள, உன்னை தூக்க வேணா? தூக்குடா. டேய், கன்சைன்மெண்ட் அனுப்ப முடியலன்னு சொல்றதுக்கு நீ எதுக்குடா? ஒவ்வொரு தடவையும் சரக்கு அனுப்ப முயற்சி எடுத்து தோத்து போயிட்டே இருக்கோம்டா. இப்ப என்னடா பண்ண போறோம்? எல்லாம் கரெக்டா தானே பிளான் பண்ணியிருந்தேன். தோ இவனுங்களால வந்தது. நம்ம எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம், இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன, இது எதுவுமே தெரியாம குடிச்சிட்டு போய் அந்த அன்பு ஆனந்தி 2 பேர்கிட்ட மாட்டி மானத்தை வாங்கிட்டானுங்க. டேய், நான் அப்பவே சொன்னேன் இவனுங்களால பண்ண முடியாது, இவனுங்கள நம்பாதேன்னு. கேட்டியா? நினைச்ச மாதிரி சரக்கு கைமாறி இருந்தா இந்நேரம் சென்னையோட மொத்த ட்ரக் நெட்வொர்க்கும் நம்ம கண்ட்ரோல்ல இருந்திருக்கும்டா. யாரோ அன்பு ஆனந்தின்னு கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்கறவங்க மாட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. டேய், இத நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்ல முடியுமாடா? டேய், ஒன்னு புரிஞ்சுக்கோ, நம்ம தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோம். நாம வளர்ந்தா நம்மளை எதிர்க்கத்தான் செய்வாங்க. ஆனா நம்மளை எதிர்க்கிற எதிரி பெரிய ஆளா தான் இருக்கணும். இந்த மாதிரி ஏப்ப சோப்பையான ஆளுங்கெல்லாம் நம்ம எதிரியே இல்லடா. முதல்ல இந்த அன்பு ஆனந்தி இவங்க எல்லாரையும் நம்ம லைன்ல இருந்து கிளியர் பண்ணிட்டு பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. இல்லையா இவங்க எல்லாரும் என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். நீ மித்ராவை சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழியை பாரு. டேய்,
ஒவ்வொரு தடவையும் கிளைண்ட் கிட்ட ரீசன் சொல்லிட்டு இருந்தோம். அடுத்த தடவை தப்பு நடக்கும்போது நானும் நீயும் உயிரோட இருக்க முடியாது. சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இவங்க கூட விளையாடுனது எனக்கு போதும். போர் அடிச்சிருச்சு. காயத்ரி, நான் செல்விக்கு ஒரு யூனிஃபார்ம் தைச்சிருந்தேன். அத ரெஜினா கிட்ட கொடுத்துட்டு குளிச்சிட்டு வாரேன்னு போனேன். திரும்பி வந்து பார்த்தா அவள ஆளையே காணோம். அவ எங்க போனான்னு தெரியுமா? தெரியலையே. சல்மா, உனக்கு தெரியுமா? எங்க போனான்னு எனக்கும் தெரியலையே. எனக்கு வேலைக்கு வர நேரம் ஆச்சுடி. அவ எங்கிட்டு போனாவ? ஏய் ரெஜினா, எங்க போயிட்டு வர்றவ? நீ செல்வியோட யூனிஃபார்மை அயன் பண்ண சொன்னல, ஆனா அயன் பாக்ஸ் திடீர்னு ஒர்க் ஆகல. அதான் பக்கத்துல இருக்கிற அயன் கடைக்கு போய் யூனிஃபார்மை அயன் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன அப்படி பாக்குற? நீ நைட்டெல்லாம் உட்காந்து கஷ்டப்பட்டு தச்சிருக்க. இது அந்த செல்வி பாப்பா போடும்போது நல்லா இருக்கணும்ல. ரொம்ப தேங்க்ஸ். யூ வெல்கம். சரி சரி, டைம் ஆச்சு. உன் அழகி எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பு. நான் இன்னைக்கு என் அழகில வேலைக்கு போல. ஏண்டி சைக்கிள் ஓட்டி போர் அடிச்சு போச்சோ? நான் வேணா டிராப் பண்ணட்டுமா? இல்லனா வா, நான் வேணா டிராப் பண்றேன். என்ன ஆனந்தி, யார் கூட போறதுன்னு சாபூத்ரி போட்டு பாத்துட்டு இருக்கியா? யார் கூடயாவது போடி. இல்ல, என்னைய கூட்டி போக அன்பு வந்துட்டு இருக்காரு. என்ன எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறிய? ஒன்னும் இல்லையே, நாங்க நார்மலா தான் பாக்குறோம். நான் நம்பிட்டேன். ஏன் ஆனந்தி, அன்பு இன்னைக்கு மட்டும்தான் பிக்கப் பண்ண வருவாரா, இல்ல இனிமே டெய்லியும் அவர் தான் பிக்கப் டிராப் பண்ணுவாரா? அழகி, இனிமே நீ ஆனந்திக்கு தேவைப்பட மாட்ட. நான் இருக்கேன் உனக்கு, நீ கவலைப்படாத. ஏய் நிப்பாட்டுங்கடி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவர் கூட போறேன். அது ஏன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவர் கூட போற? அது செல்வி நாங்க 2 பேரும் வந்ததே அவளை முதல் நாள் கொண்டு போய் விடணும்னு ஒரே அடம் பிடிக்கிறாளாம். செண்பக அக்கா சொன்னாங்க, நாங்களும் வாரோன்னு வாக்கு கொடுத்துட்டோம். செல்விய பள்ளிக்கூடத்துல விட்டுப்புட்டு உறவு அங்கிருந்து வேலைக்கு போக நேரம் ஆகுந்தே அன்பு கூட வண்டியில போறேன். ஏய், பொய் சொல்லாத. ஏய், நான் ஏண்டி போய் சொல்ல போறேன்? எதுக்கடி சிரிக்கிறிய? என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசாதீய, அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும். அம்புட்டுதான் சொல்லிப்புட்டேன். ஹே, அவதான் அழகன லவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு சும்மா அவளை அன்போட சேர்த்து வச்சு கிண்டல் பண்றீங்க? சும்மா இருங்க. அவன் பேரு அழகனா? நல்லா இருக்க. இவரும் கேட்டுட்டாரா? போச்சு. ஆனந்தி அழகன், அழகன் ஆனந்தி, ஆனந்தி அழகன், ஆனந்தி ஆனந்தி அழகன். பாய் ஃப்ரெண்டா. தோனிக்கிறாரே ஆளு அன்பண்ண, அவர்தான் கிராம்பா கேக்குறாரு. அப்படியா ஆனந்தி? இது எனக்கு தெரியாம போச்சே.
ஐயோ அக்கா நீ வேற. டேய் வாலு, யாரா ஆளு? இவரு என் ஃப்ரெண்டு. ஆம்புட்டுதே. அப்படியா ஆனந்தி? ம். இந்த சரவண பையன்தான் ஜோடி பிரமாதமா இருக்குன்னு சொன்னான். அண்ணே, என்னண்ணே இது? சும்மா சொன்ன ஆனந்தி, நீ தப்பா எடுத்துக்காத. நீங்க என்னத்துக்கு சிரிக்கிறியா? சும்மா இருங்க. இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பேசுனீங்க அம்புட்டுதான் சொல்லிவிட்டேன். டேய் பிஸ்கோத்து, நீ ஸ்கூலுக்கு போவியா மாட்டியா? ஸ்கூல்லாம் போரு தாத்தா, ட்ரெயின்ல கூட குறைஞ்சிரும், அப்புறம் பிசினஸ் போயிடும். வா போலாம். ஏய், அப்ப ஸ்கூலு பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? டேய் பிஸ்கோத்து, ஒரு நாள் உன்னைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறனா இல்லையான்னு பாரு. ஆனந்தி, நேத்தே அவனுக்கு ஸ்கூல் போகணுன்ற ஆசை வந்துடுச்சு. திடீர்னு வேலைக்கு வராம விட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டான். பரவாயில்ல போடான்னு சொன்ன, அமைதியாயிட்டான். சீக்கிரமே அவனும் ஸ்கூலுக்கு போவான், நீ கவலைப்படாத. ஓ, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு ஏக்கம் வந்துருச்சா? அப்போ ஒரு நாள் அவனையும் சேர்த்து விட்டுருவோம். சரிமா சரிமா. தாத்தா டைம் ஆச்சு, வா போலாம். வா. சரி ஆனந்தி, நேரமாச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பலாமா? செண்பகம் அக்கா, நாங்க அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறோம். சரிம்மா. வா செல்வி. இவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போறது புருஷன் பொண்டாட்டி குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டு போற மாதிரியே இருக்கு. ஜோடி பொருத்தம் அவ்வளவு அம்சமா இருக்கு. செல்வி, பள்ளிக்கூடம் பெருசாத்தே இருக்குது. நல்லா படிக்கணும். என்ன சந்தேகம் வந்தாலும் வாத்தியார் கிட்ட தயங்காம கேட்டு கத்துக்கணும். யார் கூடயும் சண்டை போடக்கூடாது. எல்லார் கூடயும் நல்லபடியா பழகணும். சரியா? சரிக்கா. வாங்க. நில்லுங்க சார், நில்லுங்க. உள்ளெல்லாம் போக கூடாது சார். குழந்தை எங்கேயே விட்டுட்டு போங்க. அண்ணா, குழந்தைய ஸ்கூல்ல சேர்த்திருக்கோண்ணே. இன்னைக்கு முதல் நாள், அதான் கிளாஸ்ல விட்டு போலான்னு வந்தோம். ஓஹோ, புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்திருக்குன்னு ஹெச்எம் சொன்னாங்க. அது இந்த பாப்பா தானா? ஆமாண்ணே, பேரு செல்வி. நல்ல பேருமா. செல்வி, அண்ணனுக்கு சாக்லேட் கொடு. தேங்க்யூ. வயசு என்ன பாப்பா ஆகுது உனக்கு? 6. ஏன்பா, குழந்தைக்கு 6 வயசு ஆகுது? ஆமாண்ணே. ஏன்பா, இந்த பொண்ணு தான் பார்க்க கிராமத்து பொண்ணு மாதிரி 6 வயசு குழந்தை இருந்தும் விவரமே இல்லாம தாவணி கட்டிட்டு தெரியுது. உனக்கு என்ன பிரச்சனை? நீ கொஞ்சம் கவனமா இருக்க வேணாம்? 5 வயசுலயே கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல சேர்க்க வேண்டாமா? அப்படி சேர்ந்திருந்தா இந்நேரம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்திருப்பா. அண்ணே, நாங்க ஒன்னும் குழந்தைக்கு அப்பா அம்மா இல்ல. குழந்தைக்கு வேண்டப்பட்டவங்க. குழந்தைக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வரல. நாங்க குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு உதவி பண்ண வந்திருக்கிறோம். அம்பிட்டுதான். ஓ, பாப்பாக்கு நீங்க அப்பா அம்மா இல்லையா? பார்த்தா வயசு கம்மியா இருக்கேன்னு ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனா ஜோடி பொருத்தம் அருமையா இருந்துச்சா, அதுதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைச்சிட்டேன். நினைப்பிய தப்பா நினைக்காதம்மா.